தெரியுது, அரசே சாராயம் விற்கிது. இது மாதிரி கொடுமை உலகத்தில். எதற்கு இப்போ திமுகவுக்கு போடுறானா? ஸ்டாலின் முந்துறாரு. எதுக்கு? சரக்கு வியாபாரத்தில் முந்துறார். இப்போ அது மட்டும் இல்லை, போதைப் பொருள் விற்பனையிலையும் முந்துறாங்க. யார் விற்கிறதுன்னு நினைச்சேன். இப்போவே சமீப காலமாக கஞ்சா விற்கிறவனை பிடிக்கிறது இல்லை. யார் பிடிக்கணுமோ அவன் தான் விற்கிறான். உன்னால் நம்ப முடியல. இந்த வியாபாரத்தை விட அந்த போதைப் பொருள் வியாபாரம் அதிகமாக இருக்கணும்னா அதையும் அவனே எடுத்து வைக்கிறான். சரி, அதானி போர்ட்டில் 1,30,000 கோடிக்கு போதைப் பொருள் வந்து ஒரு கப்பலில் இறங்குச்சுல, அது என்ன ஆச்சுன்னு யாராவது சொல்லு கூட்டத்தில் சொல்லு பாப்போம். சாபர் சாதிக்கு அமீர் 2 பேரும் இஸ்லாமிய. அதனால ஒரு தெருக்கடியை கொடுத்து இஸ்லாமியர் போதைப்பொருள் கடத்துறார் பாருங்கள் பாருங்கள், கட்டமைத்த என் நாடு அதிகாரம். அந்த 1,30,000 கோடிக்கு அந்த கப்பலில் ஒதுங்க போதைப்பொருள் எங்க? இங்கே இறக்குனியா நாட்டுக்குள்ள திருப்பி அனுப்பினியா? சொல்லுவாப்போம். எங்க? யார் மேல நடவடிக்கை எடுத்தாய்? ஏற்றி விட்டவன் யார்? அதை உண்ணாந்து இறக்க கொண்டு வந்தவன் யார்? பதில் உண்டா? பதில் உண்டா? எந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீர்கள்? இருந்தால் எதற்கு டாட்டா காட்டுகிறீர்கள்? ஃபேஷன் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ரோடு ஷோ. எங்கள் ஊரில் திருவிழாவுக்கு ஆடிட்டு போவோம். அப்படி ரோட்டில் முன்னாடி கொட்டடிச்சு போவோம், நாங்கள் ஆடிட்டு போவோம். அதில் மச்சா மாமெல்லாம் சரக்கு போட்டானா அங்கனே நிற்பான் ஆடிக்கிட்டு. உங்களெல்லாம் என்ன கணக்கில்டா. இதில் உலகத்திலே தலை சிறந்த தலைவர் நீங்கள். எம்பிட்டு பெரிய ஆளுங்க. இந்தியாவின் அடையாளம் என்பது காந்தியும் அண்ணல் அம்பேத்கர் தான். இந்த நாட்டை விட்டு வெளியில் போய் ஹூ இஸ் வல்லபாய் பட்டேல் என்று சொல்றான். ஒருத்தன் சொல்லிட்டானே என்னை சொல்றான். ஹூ இஸ் காந்தி, ஹூ இஸ் அண்ணல் அம்பேத்கர் எனக்கு தெரியும். உனக்கு தெரியும். ஏன்? இந்தியாவின் அடையாளம். எதற்காக வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடியில் நீ சிலையை வச்ச? தெரியாதா? 2 முறை தடை விதிக்கப்பட்டிருந்த RSS இயக்கத்தை பேன் ரிலீஸ் பண்ணார். அதுக்கு நன்றி கடன் வச்சு 1000 கோடிக்கு வல்லபாய் பட்டேல் சிலைக்கு கீழே பிச்சைக்காரன். இதுதான் இந்தியாவின் நிலை. யார் மாற்றுது? 10 ஆண்டுகள் ஆட்சியிலே ஒன்றை கூட சொல்லி ஓட்டு கேட்க முடியாத மோடி. எவனோ சொல்லியிருக்காங்க, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. டைமிங் அண்ட் ரைமிங்காக போடுறாங்க. எதுக்கு வேண்டும்? ஒரு காரணம் சொல்லு. நான் வாக்கு கேட்கறது விட்டு போறேன்னு இந்த 20 நாளாக பேசிட்டுக்கிறேன். பாரதிய ஜனதா காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு எதற்கு? தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு எதற்கு? ஆந்திராவுக்கு எதற்கு? கர்நாடகாவுக்கு எதற்கு? இந்தியாவுக்கு என்று ஒரு கட்சி எதற்கு? யார் இந்தியாவை ஆளுது? ஏன் நாங்கள் ஆண்டா இந்தியா தேஞ்சு போயிருமா? அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநிலத்தை ஆள்வது. அதான் மொழி வழிய தேசிய நிலங்கள், இனங்கள். அப்ப இந்தியாவை எல்லாரும் கூடி பேசி ஆளணும். ரவுண்ட் டேபிள் போர்டு. நான் 40 இடம் வென்றிருக்கேன். அம்மா மம்தாவும் வென்றிருக்காங்க. பீகாரில் நிதிஷும் வென்றிருக்காரு. அப்படியா? இப்போ ஒன்று செய்ய, குஜராத்தி 3வது முறையாக போட்டிடுறாரு. 2 தடவை ஆண்டுட்டார். பஞ்சாபி சிங் 2 தடவை ஆண்டிருக்கார் இதுக்கு முன்னாடி. நான் ஒன்று கேட்குறேன், மன்மோகன் சிங் தான் 5 ஆண்டு பிரதமராக இருந்துட்டார்ல. இதே காங்கிரஸ் பெருமக்கள், இதே சோனியா காந்தி அம்மையார், ஐயா சிதம்பரத்தை நாங்கள் ஏற்கிறோம், எதிர்க்கிறோம், கோட்பாட்டு அளவில் வெறுக்கிறோம்லாம், அது வேற. ஆனால் நீ மன்மோகன் சிங் 5 ஆண்டு கொடுத்து மறுபடியும் இதுக்கு இன்னொரு 5 ஆண்டு கொடுத்த. அவருக்கு இணையான ஒரு பொருளாதார அறிவற்ற ஒரு நிர்வாகி தானே. அந்த ஐயா சிதம்பரத்துக்கு ஒரு 5 ஆண்டு ஏன் நீங்க கொடுக்கல? ஏன் 3வது முறையாக ஒரு குஜராத்தியே வர துடிக்கிறாரே? ஏன்? மற்ற தேசிய இனங்கள்லாம் ஆளுகிற தகுதி இழந்துருச்ச? என் வரி நாட்டில் 2வது இடத்தில் பொருளாதாரத்தில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. எனக்கு என்ன உரிமை இருக்கு? என் தாய்மொழியிலே பேசுற உரிமை கூட இல்லை. என் வரியை எடுத்துட்டு போற நீ எனக்கு அனுப்புற கடிதத்தில் என் தாய்மொழியில் 2 வரி எழுதி அனுப்ப முடியாதா? நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு அப்படி அனுப்பிடுவியா? கிழிச்சி எச்சைக்காரி துப்பி திருப்பி உனக்கு அனுப்பிவிடுவேன். பிஞ்சுருன்ற ஒரு வரி கிடையாது. வரி கட்டு கொண்டுருவேன். ஏன் அடிமை இந்தியாவில் வரி கூட இயக்கமா? விடுதலை பெற்ற இந்தியாவில் வரி கூட இயக்கம் நடத்துவேன். வாங்கிருவாப்ப வரிய செட் என்ன என்ன சொல்ல முடியுது? வெளியில் வந்து சொல்லி ஒரு ஓட்டு கேட்க சொல்லு பாப்பா. ஒரு சாதனையை சொல்லு. அப்ப இந்தியாவை கூடி பேசியாலும் நீங்க தானே ஒரு ஃபெடரல் செட்டப் தானே. இந்தியா தட் இஸ் பாரத் செல்வியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே. மாநில தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி எப்படி வரும்? ஒற்றை கட்சி ஆட்சி இருக்கிற வரை
கூட்டாட்சி எப்படி வரும்? கூட்டணி ஆட்சி வரும். மாநில தன்னாட்சி எங்கே வரும்? வராது. எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். சொல்றது யாரு? ஐயா ஸ்டாலின். எடுத்துக்கொண்டு போகும்போது இங்கே இருந்து ஆண்டவர்கள் இவர்கள் தான். பறி கொடுத்தவர்கள் இவர்கள், பறித்து கொண்டு போனவர்கள் அவர்கள். தேர்தல் வரும்போது இருவரும் ஒன்றாக கூட்டு கூட்டு கூட்டு. தமிழனுக்கு வேட்டு, இவன் மறந்து விட்டு போடுவான் அவனுக்கு ஓட்டு. இந்த உரிமைகளை பறித்தவர்கள் யார்? இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா. உன் நாட்டுக்குள், உன் தாய் நிலத்துக்குள் நச்சு ஆலைகளை திணித்தது யார்? இவர்கள். திணிக்க அனுமதித்தது யார்? இவர்கள். இத்தனை போராட்டங்கள், ஆசிரியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், மாணவர் போராட்டம், மீனவர் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், எல்லாவற்றுக்கும் மேலாக வேளாண் குடிமக்கள் போராட்டம், எல்லாரும் போராட்டம், நெசவாளர்கள் போராட்டம், விசைத்தறி நெசவாளர்கள் எல்லாரும் போராடுகிறார்கள். இந்த போராட்டங்களை திணித்தது யார்? என் மக்களுக்கு கையளித்தது யார்? இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள், இந்த கட்சி ஆட்சிகள் தான். இப்ப மறுபடியும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தால் எப்படி? எப்படி? பிரச்சனையை கேட்கிறார்கள், தீர்க்கிறார்களா? பிரச்சனையை உருவாக்குவதே அவர்கள் தான். உருவாக்குவதே அவர்கள். நாங்கள் வந்தால் சரி செய்வோம், நாங்கள் வந்தால் சரி செய்வோம். அதை சொல்வதற்கு இந்திய நாட்டில் ஒரே ஒரு கட்சிக்கு தான் தகுதி இருக்கு. அது எங்களுக்கு தான் இருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கு. ஏன்னா நாங்கள் வரல, நாங்கள் வந்தால் அம்மா சரி செய்யறம்மா சொல்லலாம். நீ தான் வந்துட்டியே, ஒரு முறைக்கு இருமுறை பல முறை வந்துட்ட. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். தேர்தல் அரசியல், மக்கள் அரசியல்னா என்னென்னு? திருவள்ளுவர் திருக்குறளை முந்தா நாள் தான் எழுதி முடித்து விட்டு காலையில் மரணித்து விட்டார். அதனால் திமுக சொல்கிறது, திருக்குறளை நாங்கள் ஜெயிச்சு வந்தால் தேசிய நூலாக அறிவிப்போம். இதை எப்படி பார்க்குறேன்? உனக்கு சிரிப்பு வரலையா அதை படிக்கும்போது? ஏயா, அவர் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிட்டாரியா. உங்கள் அப்பாவே நீங்கள் வள்ளுவர் கோட்டம், வள்ளுவர் சிலையெல்லாம் வச்சுட்டாரியா. நீங்கள் 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இருந்துட்டீங்கயா. அப்போல்லாம் திருக்குறள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இல்லையா? வராது. ஏன் இப்போ ஏன் வருகிறது? பிரபாகரன் மகன் சீமான் நிற்கிறான் இந்த களத்திலே. அவன் சொல்லுகிறான், வாயை திறந்தால் சொல்லுகிறான். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். சுழன்று மேற்பின்னது உலகம், அதனால் உழந்து முழவே தலை. உழுவார் உலகிற்கானே அக்காற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டம் என்பார்க்கும் நிலை. சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. இப்படி சொல்ல ஸ்டாலினே எடப்பாடி நம்ம தேர்தலில் இருந்து போயிடுவோம்டா, போயிடுவோம். அவர் வர புயரா, நீர் உயரா, நீர் உயரா, நெல் உயரா. அவையெல்லாம் 1000 ஆண்டுக்கு முன்னாடி செத்தது. அதுக்கு இப்படி பயலுக நம்மளை கொள்ளுவாங்க. சுதந்திர தினம் எல்லாரும் வீட்டுக்கு கொடி ஏத்துங்கள். ஏத்துகிறோம். நீங்கள் எதை ஏற்றுவீர்கள்? அரிசி விலை ஏற்றுவோம், எண்ணெய் விலை ஏற்றுவோம், பெட்ரோல் டீசல் விலை ஏற்றுவோம், சிலிண்டர் விலை ஏற்றுவோம், பருப்பு விலை ஏற்றுவோம். நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுவோம். நீங்கள் கொடியை மட்டும் ஏற்றுங்க. நீ போடு தாமரைக்கு போடு. இன்னொரு தடவை நாட்டை கொடு. நாடு இருந்தால் அப்புறம் என்கிட்ட வந்து கேளு. அவர் புதிய இந்தியாவை பிரசவிக்கிற தருணம் வந்து விட்டது. ஏன் 10 வருஷம் அப்படியே நம்ம தாய் 10 மாதம் சுமந்த மாதிரி புதிய இந்தியாவை 10 வருஷம் வயிற்றில் சுமந்து இருந்துக்க. அப்படி மோடி இப்போ தான் இனிமேல் டெலிவரி ஆக போகுது பாரு. பாராளுமன்ற கட்டடத்து வாசலில் தான் பிரசவம். புதிய இந்தியா அது பிறக்கும் போதே கேள்றா. அம்மா அப்பாலாம் அழாது. ஜெய் ஸ்ரீராம் பாதமாக காரும் 10 வருஷம் நாட்டை பரதேசி நாடாக்கிட்டு வளருது. நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், இப்படி பார்த்தேன். வளரும் நாடு பட்டியலே என் நாட்டு பேர் இல்லை. கொரோனா நேரத்தில் நாட்டின் நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் கொரோனா நேரத்தில் 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி, 2 கிலோ பருப்பு. ஆத்தாடி, 80 கோடி பேர் ஏழையாடா. என்னை கேட்டானே ஒருத்தன், நீ கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்ட, சிம்பிள் செலெக்ஷனுக்கு வான்னு நான் கேட்டேன் தேர்தல் ஆணையத்தில். அது எப்படி பாசிபிள்? அது இல்லை, படிக்காதவங்க என்ன செய்வாங்க? நீ 75 வருஷமாக படிக்க வைக்காம என்ன இதை பண்ணிட்டு இருந்தா? நேற்று என்ன பிடிக்கிட்டு இருந்த? நீ படிக்க வைக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? பணம் செல்லாதுன்னு கேஷ்லெஸ் எக்கனாமி செல்போன் டிரான்சாக்ஷனுக்கு வாங்குற. படிக்காத செல்போன் டிரான்சாக்ஷனுக்கு வருவான். அது எப்படி சாத்தியமாகும்?
ஒன்று ரெண்டு விடுது, ஒன்று ரெண்டு சொல்லிக் கொடுத்துட்டு என் முறைக்கு வா, கேஷ்லெஸ் எக்கனாமி. அமெரிக்கா மாதிரி வா, எனக்கு 101, அவருக்கு 201, 501, ஒவ்வொரு தேலுக்கும் ஒரு நம்பரை கொடு, வா மோதுவோம். என்னை வென்ற சொல்கிறா பாப்போம். திமுக இந்த பிஜேபி இந்த காங்கிரஸ் அவர் சொல்கிறா. ஒரு சிங்க மக்களாக இருந்தால், ஆண்மை கொண்ட வீரம் கொண்ட மக்கள் இருந்தால் தனித்தனியாக நின்று தன் வலிமையை காட்டுறார். திமுக இந்த ஸ்டாலினுக்கு விழுந்த ஓட்டு, இந்த எடப்பாடி ஐயாவுக்கு, இந்த இவர் பேர் என்ன, இந்த மோடி 10 ஆண்டுகள் ஆட்சி அரும்பெரும் சாதனையாளருக்கு விழுந்த ஓட்டு, இந்த கை இதுக்கு ஒரு ஓட்டு காட்டு. கூட்டமாக சேர்ந்துக்குருவாங்க. எங்கள் ஊரில் சொல்லுவான் ஒருத்தன், புலி வருது, நான் கீழே படுத்துக்கிறேன், எல்லாரும் மேலே ஏறி வந்து படுத்துக்குங்க, என் மேலே ஏறி படுத்துக்குங்க. எப்படி இந்த சனமும் இவனும் அவன் மேலே ஏறி படுத்துக்கிறான், அவன் பாதுகாப்பாக உள்ள படுத்துக்கிடுவான். இந்த கூட்டணி கோஷ்டிகள்லாம் இப்படி தான். எந்த புலி வருதுன்னு, இந்த புலிகள் வருதுன்னு தான் பயந்துட்டு போடுறான். ஒரு ஓட்டுனாலும் இது ஏன் ஓட்டு, சீமான் ஓட்டு, சீமானின் தம்பி தங்கைகளுக்கு விழுந்த ஓட்டு, நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த ஓட்டு, அவன் கொள்கை கோட்பாடுகளுக்கு விழுந்த ஓட்டு, பிரபாகரன் என்ற பெருமா வீரனுக்கு விழுந்த ஓட்டு, மான தமிழ் மக்கள் தன் மொழிக்காக இனத்திற்காக போட்ட ஓட்டு என்று என்னால் சொல்ல முடியும். இங்கே எவரால் சொல்ல முடியும்? எவரால்? உண்மையிலே நீங்க மாநில தலைவர்களாக இருந்தால், நீங்க நேர்மையாளர் இருந்தால், ஓட்டுக்கு காசு கொடுக்காம என்னை வென்று காட்டு பார்க்கலாம். என்னை வென்று காட்டு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நீனு என்னென்னமோ தான் என்னை பார்த்த, என்னையே போட்ட. ஏன் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அணியணியாக திரள்கிறார்களா சீமான் பின்னால். நான் அவனுக்காக உழைக்கிறேன், அவனுக்காக பேசுகிறேன். அவன் சொந்த என்னை தலைவனாக பார்க்க மாட்டான். தன் உடன் பிறந்தவன் ஓடி வருகிறான். Me too. I love you all. I love you to all. என்னையே போட்டு பார்த்தேன். பயந்துக்குவான், நம்ம வீட்டுக்கு ரைடு வரும்னு இளைஞர்கள் போவதை தடுக்கலாம்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பெருங்கூட்டமே வந்துச்சு. ஏன் அஞ்சுவதும் அடிவடிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. அதை கவனத்தில் வச்சுக்கணும். பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. கற்பித்தவன் மாபெரும் வீரன் எங்கள் தலைவன் பிரபாகரன். அப்புறம் சின்னத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டம் காட்டினேன், சட்டம் பேசினேன், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு. மாம்பழம் அப்படி தான் கொடுத்தியா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு கொடுத்திய. சைக்கிள் அப்படி தான் கொடுத்திய. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா போன தடவை என் ரெட்டலையில் என்ன சின்னம் கொடுக்காம, அப்புறம் எங்கே டிடிவி குக்கர் சின்னம் கொடுக்காம ஈரோடு கிழக்கில் போட்டியே போடலையே. நீ ஒரு பெரிய கட்சிங்கிற, ஈரோடு கிழக்கில் ஏன் நீ போட்டி போடல? பாரதிய ஜனதா நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கி போயிடுவாயின்னு பயந்துட்ட. இப்போவும் என்ன நடக்குங்கிற நீ இதே தான். நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடு, தலைகளா நின்று தண்ணியை குடி. உனக்கு தெரியுது இந்த பெட்டியை வச்சுட்டு தானே ஆட்டம் காட்டுற. விட மாட்டிய, தரமாட்டேன் அப்படின்னு பிடிச்சுக்கிறிய. நீ போட்டு வா, வாக்குச்சீட்டு முறைக்கு வா, வா வார்டு கவுன்சிலரை வெண்டு காட்டு பார்ப்போம். எதற்காக? உன் கோட்பாடு என்ன? உன் தத்துவம் என்ன? உன் தத்துவம் என்ன? நான் சொல்றேன், பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசு மாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், பாரத மாதாக்கு ஜெய். இதை தவிர உனக்கு கோட்பாடு? கோட்பாடு? அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த பெருமக்களே, ஒரு தலைவன் சாதி மதம் சாமியை பற்றி சிந்திப்பானே ஆனால் அவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். ஒரு தலைவன் நாட்டையும் மக்களையும் அதன் நலத்தை பற்றி சிந்திப்பானே ஆனால் அவனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. நேரம் இருக்காது. சாதி மதம் சாமியை ஏன் கட்டிப்பிடித்து தொங்குகிறார்கள்? மதம் மது குடித்தால் தான் போதை ஏறும், சாதியும் மதமும் சொன்ன உடனே ஏறிடும். அதனால்தான் மார்க்ஸ் மதம் ஒரு அபின் என்கிறார். அது இதயமற்றவர்களின் இதயமடாங்கிறான். யானைக்கும் மனிதனுக்கும் மதம் பிடித்தால் அழிவுதான் மிஞ்சும் என்ற ஐயா கவிஞர் மேத்தா எழுதுவதை நீ படித்து பார்க்க. அப்ப என்ன கோட்பாடை கொள்வது? என்ன கோட்பாட்டை கொள்வது? என்னிலும் இளையவர்களே, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. அண்ணல் அம்பேத்கர் கற்பித்தது.